இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது மத்திய கிழக்கு நாடுகள் இடையே போர் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. தாக்குதலை நிறுத்திவிட்டதாகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இறங்க வேண்டாம் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரான் தூதரகம் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் மீது ஈரான் படைகள் தாக்குதலை நடத்தின. 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இஸ்ரேல் ராணுவம் இடைமறித்து அழித்தது. இஸ்ரேலுக்கு உதவியாக அமெரிக்க ராணுவமும் களமிறங்கியது. இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்திவிட்டதாக ஈரான் அறிவித்துள்ளது. சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மீது கடந்த 1ஆம் தேதி நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. இது மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றத்தை உருவாக்கிய நிலையில் வெள்ளை மாளிகையில் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் குழுவுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் அமெரிக்க அதிபர் பைடன் தொலைபேசி வாயிலாக கலந்துரையாடினார். இந்த விவகாரம் 3ஆம் உலகப் போராக மாறாது என்றும், இருப்பினும் இரு அணிகளாக அணி திரளலாம் என்றும் கருதலாம். இந்த 3ஆம் உலக போர் அப்படிங்கிறது உலகமே திரண்டு வந்து 2 அணிகளாக இருந்து போரில் இணைந்து செயல்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறது, அந்த மாதிரி ஒன்று நடக்கிறது வாய்ப்புகள் வலுக்குறைவு. ஆனால் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நாடுகள் அணி திரண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஹமாஸ் இஸ்ரேல் மேலே நடந்த தாக்குதலுக்கு முன் இருந்த உலகம் வேற, ஹமாஸ் தாக்குதலுக்கு பின் இருக்கக்கூடிய உலகம் வேற. இன்னைக்கு இந்த விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா வரக்கூடாது என்று கூறியுள்ள ஈரான், மீறினால் அமெரிக்கா மீதும் தாக்குதல் நடத்துவோம் என எச்சரித்துள்ளது. இது உலக நாடுகளிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை உடனடியாக நிறுத்துவது முக்கியம் என்கிறார் பேராசிரியர் கிளாட்சன் சேவியர். போர் அப்படிங்கிறதே இந்த மாதிரி ஆயுத போர் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆயுத போர் கண்டிப்பா பல்வேறு நாடுகளுக்கு ஒரு நாசக்கேடான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா ஒரு சில நாடுகள் இதை வாங்குறவங்க விற்கிற நாடுகளுக்கு நல்லதாகவும் அமையுது. அப்போ உலக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்க போது இந்த போர் தொடர்ந்துச்சுன்னா. அதனால்தான் இதை இந்த வருமுன் காப்பும் திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதை விட இப்ப வந்துருச்சு, வந்த உடனே காக்கிறது எப்படி அப்படிங்கறத பாக்குறது ரொம்ப முக்கியமா இருக்கும். இதனிடையே துபாயிலிருந்து இந்தியா வந்து கொண்டிருந்த கப்பலை ஈரான் சிறைபிடித்தது. இது இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபருக்கு தொடர்புடைய கப்பல் என கூறப்படுகிறது. இதில் 17 இந்தியர்கள் உட்பட 25 பேர் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கப்பலில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கையில் இந்தியா ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. இஸ்ரேல் ஈரான் மோதலை உற்று நோக்குவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளிலும் உள்ள இந்தியர்களுடன் தூதரகங்கள் தொடர்பில் இருப்பதாகவும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் அவசர உதவிகளை பெற தொலைபேசி எண்களையும் தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது.